ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் விஷ்ணு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். டேய், வெளியில் என்னடா நடக்குது, நான் வின் பண்ண மாட்டேனா அப்படின்ற அளவுக்கு அவருடைய ஃப்ரெண்டு வந்து பயமுறுத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம போன ப்ரோமோலே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 ஆக்டர் வந்து வந்திருந்தாங்க. சீரியல் ஆக்டர், அதாவது சின்ன மருமகள் அப்படின்ற சீரியல்லேருந்து வந்திருந்தாங்க 2 பேர். ஸோ அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி எங்களோட ப்ரோமோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரோமோவெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக காமிச்சாங்க, பேசினாங்க. அதில் அந்த ஹீரோ, அந்த சீரியலோட ஹீரோ வந்து விஷ்ணுவோட ஃப்ரெண்டாக வெளியில் இருந்திருக்காரு. ஸோ அவர் உள்ளே வந்து விஷ்ணு கிட்ட ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசி, என்ன விஷ்ணு உள்ளே எப்படி போகுது, ஏது போகுது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டார். விஷ்ணுவும் என்ன கேட்டார் அப்படின்னா, நீ பார்க்குறியா அப்படின்லாம் கேட்டார். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ இருக்க, நான் எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருந்தார். ஸோ இதுலேருந்து தெரியுது விஷ்ணு வந்து ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோல இன்னும் ப்ரூவ் ஆயிடுச்சு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, விஷ்ணுவோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, டே, நான் உள்ளே வந்து உன்னை நல்லா கேட்கணும் தான்டா வந்தேன், உன்னை நல்லா திட்டணும் தான் வந்தேன் நான். ஆனால் வந்து இவங்க எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எதுவும் கேட்கலடா அப்படின்றார். விஷ்ணு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகிட்டு, டேய் என்னடா சொல்கிற, என்னடா கேட்கணும்னு வந்து கேளுடா அப்படின்றாரு. டே, அதான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேடா, அப்புறம் எப்படா நான் கேட்கறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாரு. டேய் கேள்றா, கேட்கலாம் என் மண்டையை வெடிச்சிருண்டா, டேய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா சேனலில் அப்படின்னு உடனே டென்ஷன் ஆகி வெளியில் உக்காண்டாரு. வெளியில் உக்காந்து விசித்ரா, மணி, தினேஷ், விஷ்ணு இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் யாரா இவனுங்களை உள்ளே விட்டது, ஆல்ரெடி நான் ஒரு கோடு போட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்ம ஓடிட்டு இருக்க பாதை கரெக்டான பாதைன்னு ஓடிட்டு இருக்கும் போது வந்து நல்லா குழப்பிட்டுட்டு போயிட்டானே இவன். செம்ம காமிக்கல் நோட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வரான், டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான், டேய் சொல்லுடான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றான், அவங்க சொல்லக்கூடாதுன்ட்டா, டேய் தயவு செய்து சொல்லிட்டு போடா அப்படின்னாலும் சொல்ல மாட்டான், வந்து வெறுப்பேற்றிட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் என்னன்னு சொல்லியிருந்தாச்சும் மனசாரி இருக்கும், எதுவுமே சொல்லாமல் அவன் போயிட்டான், எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அவன் மேலே அப்படின்ற மாதிரி காமிக்கலாக சொல்கிறாரு. எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. வந்தது தான் வந்தால் நேற்று வந்திருக்கக்கூடாதா இவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நேற்று எதுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு மணி சொல்லிவிட்டு, மணி அடுத்தது என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னா, ஓ நேற்று வந்திருந்தா இன்றைக்கி பணத்தை எடுத்துகிட்டு நீ ஓடி இருப்ப அதுக்காக தானே அப்படின்றாரு. ஆமாம் அதுக்காக தான், வேறு எதுக்காக அப்படின்ற மாதிரி மணி வந்து பணா போட்டு உடச்சிட்டாரு. விஷ்ணுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. டே அப்போ நான் ரன்னர் கூட வரமாட்டேனாடா, அப்போ இதுதான் உண்மையாடா, எனக்கு எந்த ஓட்டும் இல்லையாடா அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு இன்னொரு வேலை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு அப்படின்னா, மணி கிட்ட போய் சொன்னார், மணி 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 பூர்ணிமா இந்த மாதிரி பணத்தை எடுக்கிறா, நீ எப்படியாச்சும் போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் போய் மணி கிட்ட சொன்னார். மணி உடனே அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அது யார் எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ரன்னர் அப்பா கூட வரமாட்டோம், ரன்னரப்பா வரதுக்கு நம்மளோட 2 தகுதியான ஆள் இருக்காங்க, தினேஷ் ஒருத்தர், மணி ஒருத்தர். தினேஷை நம்மளால் துரத்தவே முடியாது, மணியை துரத்துறதுக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் விஷ்ணுவும் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. அவர் நான் எனக்கு அதான் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போன உடனே விஷ்ணுக்கு ஒன்றுமே புரியல. டே என்னடா நடக்குது இங்கே, அவ்வளோதானா, அப்போ நான் ரன்னர் அப் கூட வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஷ்ணு ரன்னர் அப்பா வருவாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.